அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற சனிக்கிழமை ஒரு அற்புதமான நாள். சைவத்திலே 63 நாயன்மார்களுடைய குரு பூஜை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பட்டினத்தார் திருக்காலத்திநாதரிடத்திலே போய் கேட்கிறார், நான் மிகவும் சாதாரணமானவன். எப்பொழுது சாதாரணமானவன் என்று சொன்னால், நான் இந்த 63 நாயன்மார்கள் கதையை படித்தேன். அந்த கதையிலே 3 நாயன்மார்களுடைய செயலை பார்க்கும் பொழுது அதன் அருகில் கூட நிற்க முடியாத அளவுக்கு நான் எளியனே நானேன். நீ அந்த வன்தொண்டர்களுக்கெல்லாம் நீ அற்புதமான ஒரு பதத்தை தந்தாயே, அந்த அளவுக்கு தகுதியில்லாத நான் உன்னுடைய பதத்தை எப்படி அடைவது? அப்படி 3 பேரை அவர் அந்த பாடலிலே சுட்டி காட்டுகின்றார். அதிலே முதலிலே சுட்டி காட்டுகின்றவர்தான் இந்த சனிக்கிழமை கொண்டாடப்படுகின்ற அந்த குரு பூஜைக்கு உரியவரான சிறுத்தொண்ட முனிவர். அதை தான் எடுத்து சொல்றார். அவரை பெயரை குறிப்பிட்டு சொல்லல பட்டினத்தார், அவருடைய செயலை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் என்கிறார். என்ன அழகான வார்த்தையை பாருங்க. மகவு அறிந்து பெற்ற மகனையே அறிவது கூட பெரிய விஷயம் கிடையாது. அதை ஒரு உணவாக மாற்றி அந்த உணவை இனிமையாக எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் எம்பெருமானுக்கு படைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதல்லவா. இந்த உடம்பு உயிரெல்லாம் இறைவனுக்கே சொந்தமானது என்கின்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து எல்லாமே அவனுக்கு உரியது, அவனிடத்திலே கொடுக்க போகிறோம் என்ற நினைவு வர வேண்டும் அல்லவா, அந்த வைராக்கியம் வர வேண்டும் அல்லவா. இது உலகத்திலே என்னதான் ஞானம் இருந்தாலும் கூட, என்னதான் சிவபக்தி இருந்தாலும் கூட, இது எளிதில் கிடைத்து விடுகின்ற ஞானமா? அல்லவே. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு இல்லையேங்கிறார். அதில் அவர் முதல்ல சொல்றது சிறு தொண்டர். அந்த சிறு தொண்டருடைய குரு பூஜை தான் இந்த சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதுக்கு அமுது படையல் விழா என்று எல்லா நாயன்மார்களுடைய அந்த விழாக்களையும் எல்லா ஊர்களிலும் கொண்டாடுவது கிடையாது. சிவத்தலங்களிலே அன்றைக்கு சில பூஜைகள் செய்வார்கள். ஆனால் இந்த சிறு தொண்டருடைய இந்த குரு பூஜை மட்டும் கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலுமே அமுது படையல் விழா என்று அன்றைக்கு நடத்தப்படுகின்றது. அந்த அமுது யாரெல்லாம் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை இல்லாத அந்த குறை தீருகிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகிறது என்று அந்த பிரசாதத்தை பெறுவதற்காக எத்தனையோ பக்தர்களை நாம் கோயிலிலே காணலாம். அவர் பிறந்த அந்த தலமானது திரு செங்காட்டாங்குடி அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர். அந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே திருக்கண்ணபுரம் பக்கத்திலே இருக்கிறது அவருடைய ஊர். இவருடைய இயற்பெயர் பரஞ்சோதி முனிவர். சிறந்த போர் வீரர், மருத்துவ கலை தெரிந்தவர். அந்த பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனிடம் படைத்தலைவனாக பணியாற்றி சாளுக்கிய மன்னர்களை எல்லாம் வென்றார். வாதாபி போர் அவருடைய மிகச்சிறந்த போர். அந்த வாதாபி போரிலே வென்று அந்த நரசிம்ம பல்லவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தார். ஆனால் அந்த போரானது அவருடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. இத்தனை பேர்களை கொன்று ஆளுகின்ற அரசாலே நமக்கு என்ன நன்மை என்று நினைத்து கொண்டு அதோடு அந்த படைத்தலைமையிலிருந்து விலகி தன்னுடைய சொந்த ஊருக்கு அந்த கோயிலிலே தொண்டு செய்தார். சிவனிடத்திலும் சிவன் அடியார்களிடத்திலும் அவர் மிகுந்த பாசம் வைத்திருந்தார். அவர் ஒரு பெண்ணை மறந்து இல்லறத்தை நடத்தி கொண்டிருந்த வேளையிலே அவருக்கு அழகான ஒரு மகவு ஆண் பிள்ளை பிறந்தது. சீராளன் என்று பெயர். ஆளன், சீரை ஆள்பவன், இவருடைய பெருமைக்கு காரணமானவன். அந்த பிள்ளையை தாலாட்டி பாராட்டி வளர்த்தார். ஒரு நாள் கூட அந்த இறையடியார்களுக்கு உணவு தராமல் இவர் உணவு உட்கொள்ளவில்லை. அந்த சிவ பூஜையை தவறாமல் செய்து வந்த இவருக்கு ஒரு நெருக்கடியை தந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் இறைவன். ஒரு நாள் ஒரு பைரவ வேடம் என்று சொல்லுவார்கள், அந்த வேடத்திலே வந்தார். இவர் உணவருந்துவதற்காக அழைத்தார். நான் கேட்கின்ற உணவை முன்னாலே தர முடியுமா என்றார். நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன் என்றார். அப்பொழுதுதான் அவர் ஒரு நிபந்தனையை விதித்தார். பிள்ளைக்கு அருமுது தர வேண்டும், தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும்,
அந்த தலைக்கறி அமுது தர வேண்டும் என்றெல்லாம் அவர் தந்த நிபந்தனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அதை இறை அடியாருக்கு படைப்பதற்கு தயாரானார். அதற்கு எத்தனை மன உறுதி வேண்டும்! அந்த உறுதியோடு அவர் எந்த விதமான இது என இறைவனைச் சேர்ந்தது அப்படி என்கிற ஒரு உணர்வு விஞ்சி நிற்கும் போது மற்ற உலக நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. தியாகத்தின் உச்சமாக தன்னுடைய ஒரே மகனை வாளால் அறிந்து சமைத்து அந்த அடியாருக்கு உணவிட தயாரானார். அந்த உண்பதற்காக அழைக்கும் பொழுது அந்த அடியார் உன் மகனை அழைத்து வா என்றார். அப்பொழுது தன்னுடைய மகனைத்தான் உணவாக சமைத்தாகிவிட்டதே என்று நினைக்கவில்லை. அடியார் சொல்லுகின்றார், நாம் அதன் பிரகாரமே நடந்து கொள்வோம் என்று வெளியே சென்று சீராளா வா என்று அழைத்தவுடன் அந்த சீராளன் ஓடி வந்தான். அதுதான் முக்கியம். இதை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இன்றைக்கும் அந்த திரு செங்காட்டாங்குடி என்கிற ஊரிலே மிக அற்புதமான விழாவாக நடத்துகின்றார்கள். அந்த அமுது படையல் விழா கடைசியில் அந்த பிரசாதத்தை பல பேர் போட்டி போட்டு கொண்டு வாங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாயன்மாரனுடைய குரு பூஜை தினம். பட்டினத்தார் சொல்வது போல இறைவனிடத்திலே வேறு ஒன்றும் நான் கேட்க வேண்டியதில்லை. இத்தனை அடியார்களுடைய அந்த தன்மையையும் அவர்களுடைய அந்த அருஞ்செயல்களையும் பார்க்கின்ற பொழுது நான் ஒரு சாதாரணமான அடியவனாக இருக்கிறேன், அப்படிப்பட்ட அடியவனையும் நீ ஏறிட்டு கொண்டு ஆட்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையை வைத்தால் போதும். அந்த சிறு தொண்டர் கதையை கேட்பதும் படிப்பதும் எங்கெங்கோ நடக்கக்கூடிய அந்த அமுது படையல் விழாவிலேயே கலந்து கொள்வதும் அதற்கு நாம் ஏதேனும் உதவி செய்வதும் கூட இந்த குரு பூஜையை நாம் கொண்டாடுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வருகின்ற சனிக்கிழமை தவறவிட வேண்டாம். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.